எப்படி இருக்க நிர்மலா? ஓ சுசீலா, வா 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 வா. நீ எப்படி இருக்க? உட்காரு. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. யாத்திரை முடிஞ்சு எப்ப வந்த? நான் நேத்தே வந்துட்டேன். அப்புறம் யாத்திரை எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. நீயும் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வர வேண்டியவதான் சுசீலா. ஆனா என் நிலைமைய பாரு. இப்ப இதனால நான் எங்கேயுமே அதிகமா வர முடியறது இல்ல. சரி சரி, இந்த பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் சத்யநாராயண பூஜை வச்சிருக்கேன். 4 மணிக்கு பூஜை. நீங்க எல்லாரும் வந்துருங்க. வாங்க சித்தி. வணக்கம்மா, நல்லா இரு. நீயும் வந்துருமா, சத்யநாராயண பூஜை இருக்கு. சாப்பாடுல ஒண்ணும் சமைக்காத, பிரசாதம் இருக்கு. அட வேண்டாம் வேண்டாம் சுசீலா. அது இவளே சின்ன பொண்ணு, இவ அங்க வந்து என்ன பண்ண போறா? நிர்மலா, பூஜைக்கு எல்லாருமே வரலாம். சுமன் வரலனா பூஜை பூஜையாவே இருக்காது. வயசு பொண்ணுங்கெல்லாம் வரணும். அவங்க வந்தாதான் பூஜை களை கட்டும். அப்புறம் பூஜையில பாட்டு பாடுறதுக்கு மேலதானம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி சரி, நான் கிளம்புறேன். நிறைய பேரை பார்க்கணும், அவங்கள எல்லாம் இன்வைட் பண்ணணும். நீங்க எல்லாரும் மறக்காம வந்துருங்க. சரி, போயிட்டு வாங்க அத்தை. ஏய் நில்லுடி. வரமாட்டேன்னு சொல்ல மாட்டியா? நான் எவ்வளவு சாக்கு சொல்லிட்டு இருந்தேன், அப்ப கூட உன் மண்டையில ஏறலையா? அவ முன்னாடி வாய முடிக்கிட்டு நிக்கிற, வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருந்த? ஓடி உள்ள. சொல்லிட்டு வேற போயிருக்காளே, உன்னை கூட்டு போய் தானே ஆகணும். நான் சொல்ல போற விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. நீ அங்க போய் ஆடவே கூடாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, ஏதாவது காரணம் சொல்லிக்கோ. ஆனா ஆட மட்டும் கூடாது. நான் சொல்றது புரியுதா உனக்கு? சரிங்க அத்தை. சரி, இப்ப போ. சொல்லுங்க, சத்யநாராயண சுவாமிக்கு ஜெய். சரி வா சோமன், நம்ம போலாம். சுஷீலா, நாங்க கிளம்புறோமா? அதுக்குள்ள எங்க போறீங்க? சாப்பிட்டு போலாம்ல. அட, பாட்டு கச்சேரி வேற இருக்கு. அதுக்குள்ள எப்படி போக முடியும்? ஐயோ சுஷீலா, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. கேட்டு பாருங்க சோமன் கிட்ட. என்னத்தை கேட்கணும்? அனு, நீ போய் டோலுக்கு எடுத்துட்டு வாம்மா. என்ன சுமன், நீ ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? நீயும் போய் டான்ஸ் ஆடுமா. இல்ல இல்ல சித்தி, என்னால இன்னைக்கு முடியாது. வாங்க அண்ணி, வாங்க டான்ஸ் ஆடலாம். அட, உன் மாமியார ஏன் பாக்குற? அவ என்ன வேணாம் நான் சொல்ல போறா? நீ போய் ஆடுமா. இல்ல இல்ல சித்தி, இன்னைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அட அண்ணி, உங்க ஆட்டம் தான் உங்களுக்கு மருந்து. எழுந்து வாங்க. வாங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, வாங்க ப்ளீஸ். போமா, டான்ஸ் ஆடு. ஆடுங்க ஆடுங்க அண்ணி. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. அத்தை அத்தை கொஞ்சம் நில்லுங்க அத்தை, ஒரு நிமிஷம் அத்தை. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. அத்தை, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உன் விருப்பப்படி பண்ண வேண்டியதை தான் பண்ணிட்டியடி நீ. அத்தை, நீங்களே சொல்லுங்க, நான் என்னதான் பண்றது? அவங்க எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாங்க, அப்புறம் நான் எப்படி வேணான்னு சொல்றது? ஓஹோ, யார் என்ன சொன்னா என்ன? நீ பிடிவாதமா இருக்க வேண்டியதுதானே, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே. ஆனா நீ அதை பண்ணலையே. மகாராணிக்கு தான் ஆடுறதுன்னா அவ்வளவு பிடிக்குமே, அப்புறம் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? இல்ல இல்ல அத்தை, அப்படிலாம் இல்ல. என்ன அப்படிலாம் இல்ல? ஏற்கனவே அஜித் உன்னை ஆடக்கூடாதுன்னு சொன்னான்ல. அவன் பேச்சையாவது கேட்டுக்கணுமா இல்லையா நீ? இப்ப நீ ஆடுனது அஜித்துக்கு தெரிஞ்சதுன்னா என்ன தெரிய வேண்டியிருக்கு? இவ ஆடிட்டு வந்திருக்கா. ஆடக்கூடாதுன்னு இங்க இருந்து சொல்லி கூட்டிட்டு போனேன். எல்லாத்துக்கும் தலைய ஆட்டினா. ஆனா அங்க நான் சொல்ற ஒரு வார்த்தைய கூட கேட்கறதே இல்ல. ஆனா அத்தை, அது வாய மூடு. நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல ஆடக்கூடாதுன்னு. இன்னைக்கு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். அஜய்,
அஜய் வா அஜய் வா நான் நான் சொல்றத உனக்கு இன்னைக்கு கேளுங்க, புரிய ஒரு வைக்கிறேன் வா நிமிஷம், அஜய் ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க அஜய் வாடி. அஜய் அஜய் ப்ளீஸ் அஜய் நான் சொல்றத கேளுங்க அஜய் அஜய் ஏய் வாய மூடு அஜய் நான் வேணும்னா ஆடல எல்லாரும் சேர்ந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால தான் நான் ஆடினேன் அஜய் அஜய் ப்ளீஸ் அஜய் 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 ப்ளீஸ் அஜய் இனிமே நான் ஆட மாட்டேன் அஜய் 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 ப்ளீஸ் அஜய் அஜய் ப்ளீஸ் அஜய் அப்பா எப்படிம்மா இருக்க? அப்பா என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏம்மா கலங்கிக்கிட்டு இருக்க? அப்பா அஜய் அஜய் ப்ளீஸ் அஜய் என்ன அடிக்காத அஜய் இனிமே டான்ஸ் ஆட மாட்டேன் என்னம்மா இது? இதுல உன் மேல தானம்மா தப்பு இருக்கு. மாப்பிள்ள தான் உன்கிட்ட விவரமா சொல்லியிருக்காருல. அவர் பேச்ச நீ கேட்கணும் இல்லையா? இப்ப பாரு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்னு. ஆனா அப்பா அது வந்து காரணம் எதுவும் சொல்லாதம்மா. மாப்பிளைக்கு பிடிக்கலன்னா நீ ஆடவே கூடாது. புருஷன் பேச்ச கேளுமா, புரியுதா? அஜய் அஜய் வேணா அஜய் 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 ப்ளீஸ் அஜய் வேணா இரு அஜய் அஜய் சுமன் சுமன் நான் உன்னை அடிக்க போறது இல்ல. உனக்கு நிறைய அடிபட்டுருச்சு. சுமன் சுமன் அமைதியா இரு. சொல்றது கேளு, அமைதியா இரு. ப்ளீஸ் இங்க அஜய் பாரு சுமன், உன்னை அடிக்கணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. ஓ, இங்க பாரு, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். 2-3 நாள்ல சரியாயிடும். இப்ப மருந்து போடலாம் வா, அப்புறமா சரியாயிடும். ஒரு 2-3 நாள் தான் சரியாயிடும். ஓ. நான் தான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கலல்ல, நீ ஆடக்கூடாதுன்னு சொன்னல. நீ மட்டும் மனசு வச்சேன்னு வச்சுக்கோ, இப்படிலாம் மறுபடியும் நடக்காது. என் பேச்சை நீ கேட்கணும். சரி வா 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 செல்லம் வா வா என்கிட்ட வா. ஒன்றும் இல்லை, சரியாயிடும். சரியா? ஹாய் அஜித், எப்படி இருக்க? வாடா எப்படி ஸ்டாண்ட இருக்க? போட்டு வா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க. டேய் அன்னைக்கு அனுவோட பர்த்டே அப்ப நீ ரொம்ப நேரம் ஆளையே காணாமடா. எங்கடா போயிருந்த? ஆமாண்டா, அது அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது, அதான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டேன். ஆனா அண்ணி அன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டாங்க இல்லடா? ஆமாண்டா, என்ன பிரமாதமா ஆடினாங்க அண்ணி. ஆமாண்டா, நீங்க ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டீங்க. டேய் அதுக்கு என்னடா பண்றது? அவங்க ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்கடா. அதனால தான் அவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம். அவனுக்கு என்ன இது புதுசாடா? அவனுக்கு தான் அவன் பொண்டாட்டியாச்சு. இவன் டெய்லியும் அவங்க டான்ஸ் பார்ப்பான் இல்லடா? ஆமாண்டா, கரெக்டா சொன்ன. ஏன்பா அடுத்த வாரம் என் கல்யாண நாள் வருது. நீயும் அண்ணியும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். என்னுடைய ஆசைப்பா, அண்ணி வந்து கண்டிப்பா டான்ஸ் ஆடணும். ஆன்ட்டி அக்காவோட வளகாப்புக்கு நீங்களும் சோமன் அண்ணியும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துடுறோமா? அஜித் நீ வந்துட்டியாடா? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன விசேஷம்? அது வந்து அண்ணா நாளைக்கு அக்காக்கு வளைகாப்பு, அதான் உங்களை எல்லாம் கூப்பிடலான்னு வந்தேன். நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். சுமனுக்கும் வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் என்னாச்சு அண்ணி உங்களுக்கு? ஒன்றும் இல்லை அது அதான் எனக்கு சொன்னல கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. ஆனா அண்ணி நீங்க வரலனா எப்படி? நீங்க வராம ஃபங்க்ஷன் எப்படி கலக்கட்டும்? அவ வரலனா டான்ஸ் இருக்காது, ஃபங்க்ஷன் களை கட்டாது, அதுதானே? நான் பிஸியா இருக்கேன், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா வருவாங்க. சரிங்க ஆன்ட்டி, அப்போ நான் கிளம்புறேன். நீங்க கண்டிப்பா வந்துருங்க. நான் கண்டிப்பா வந்துடுறேம்மா, நீ போயிட்டு வா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க சுமன். இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்க கூடாது, எந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது, புரியுதா? யாரை பார்த்தாலும் இதான் பேசுறாங்க. நீ ஆடுற ஆட்டத்துல இங்க ஏன் டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? அம்மா, பால் எடுத்து வந்திருக்கேன். வணக்கம்மா. கொடுங்க வணக்கம் கொடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டேன் மாமா. நீங்க இப்பெல்லாம் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்கம்மா.
ஆமா ரொம்ப அழகா ஆடுறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா அது வந்து டெய்லி நான் தான் உங்களை பார்க்குறேனே. ஆனால் இவ்வளோ நல்லா ஆடுறத தடவை இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக ஆடுறீங்கம்மா. என்னம்மா அது வந்து உங்கள் வீடியோ பார்த்தம்மா, செல்ல தான். அதோ இங்கே பாருங்க. வீடியோ? ஆமாம், இங்கே பாருங்கம்மா, இதோ பாருங்க. ஐயா பாத்தீங்கல்ல அம்மா எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு? அப்படியே ஹீரோயின் போலே ஆடுறாங்க ஐயா. உனக்கு இது எப்படி வந்துச்சு? என்கிட்ட மட்டும் இல்லைங்க ஐயா, ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கு. இங்க பாருங்கம்மா, அடுத்த வர ஃபங்க்ஷனுக்கு அது என்னமோ ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, அந்த பாட்டுக்கு ஆடுங்க. அலுமா டோலுமா. ஐயோ ஏன் செல்ல எதுக்கு ஐயா போட்டு உடைச்சிங்க? இப்போ உன் மொபைல தான் உடைச்ச. ஓவரா பேசுற, உன் மூஞ்ச உடைச்சிடும். மரியாதை இங்க இருந்து கிளம்பி போ. பால் ஊத்த வந்தா பாலை மட்டும் ஊத்து. கிளம்பு. நான் சொல்றத கேளுங்க அஜித், ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. அஜித் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. அஜித் அஜித் ப்ளீஸ் அஜித். சபாஷ், ரொம்ப பிரபலம் ஆயிட்டல நீ. இப்போ உன் வீடியோ வைரல் ஆயிடுச்சு. வைரல். என்னடி சொல்லிட்டு போனா பால்கார? ஹீரோயின். வாவ், ரொம்ப பிரமாதம். ஹீரோயின் ஆயிட்டலடி நீ. ஆடக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. நான் சொல்லியிருந்தேனா இல்லையா? இப்ப பார்த்தல முகத்துக்கு நேரம் என்ன சொல்லிட்டு போனானு. முதுகுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசுவானுங்கன்னு தெரியாது. என் பேச்ச கவனமா கேளு. இனிமே இந்த முந்தாணி இப்படிதான் கிடக்கணும். இழுத்து கட்டணும்னு வச்சுக்க. ஏய், அப்புறம் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா? புரிஞ்சுதா? போய் ஒழுங்கா வேலையை பாரு.